வேதத்திலிருந்து 3 வசனங்களை வாசித்து தியானிக்க இருக்கிறோம். அது எப்படி எபிரேய பாஷையில் நமக்கு அது புரியும்படியாக ஆண்டவர் உதவி செய்வாராக. சங்கீதம் 1 முதல் 3 வரை. அதில் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். யார் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன். இப்போது இந்த படத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு நீர் ஓரமாக இருக்கிற ஒரு மரம், அதில் கனிகள் வருது. அப்போ கனிகள் நம்ம கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கிறது அந்த நீர் எங்கேருந்து வருதுன்னா ஆண்டவர்கிட்டருந்து வருது. ஆலிவ் நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். ஆலிவ்னா தேவன், அவருடைய வார்த்தைகள் நமக்கு தண்ணீரை போல். அந்த தண்ணீருக்கு நம்ம ஹீப்ரூவில் மேம்னு அர்த்தம். ஆலிவ் மேம். அப்புறம் நமக்கு அந்த நதி ஓரத்தில் நடப்பட்ட மரம் தணுகிறது, அது நூன், ஜீவன். இது ஹீப்ரு எழுத்துக்களில் ஆலிவ் மேன் நூன். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது எப்படி தண்ணீர் ஓரமாக நடப்பட்ட மரம் கனி கொடுக்கிறதோ, நாமும் அப்படியே கனி கொடுப்போம். அதனுடைய வார்த்தை தான் நாம் ஒவ்வொரு நாளும் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, ஆலிவ் மேம் நூன், ஆமேன். ஆமேனுங்கிற வார்த்தையோட அர்த்தம்தான் சங்கீதம் 1 முதல் 3 வரை. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அங்கீகரிக்கும்போது, ஏற்றுக்கொள்ளும்போது, அது தண்ணீரை எப்படி செடிகளுக்கு கொடுத்து தண்ணீரினால் கனிகள் வருகிறதோ, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு மேமாய் ஜீவனாய் நமக்கு வரும். அதுதான் ஆமேன். அதை எல்லாரும் சொல்லுவாங்க. யூதர்களும் ஆமேன் சொல்லுவாங்க, முஸ்லீமும் ஆமேன் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் இந்த வார்த்தை பழக்கப்பட்டது தெரியும். இப்போ அந்த வார்த்தையோட விரிவாக்கம் தான் நாம் இப்போது உங்களுக்கு நீங்கள் சார்ட்டை பார்க்குற அமீனா அப்படின்னு அர்த்தம். ஆமேன் என்கிற வார்த்தையோட விரிவு தான் அமீனா. அமீனா என்றால் விசுவாசம். ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவுது அப்படின்னு நாம் தேவனுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணி நாம் அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆத்மாவுக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் உள்ள அது ஆசீர்வாதமாய் மாறுகிறத தான் நம்ம ஆமேன் என்று அங்கீகரிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆவிக்குரிய எல்லாத்தையும் தரும், சரீர பிரகாரம் உள்ள எல்லாவற்றையும் தரும். அதனுடைய வெளிப்பாடு தான் அமீனா. அமீனா அப்படின்னா விசுவாசம். இந்த விசுவாசம் எப்படி வரும்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால். நாமும் இதை ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 10 என்று நினைக்கிறேன். ரோமர் 10:17 விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனத்தை கேட்கதினால் நமக்கு அமீனா வரும். அதை நம்ம ஆமேன் என்று அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம், ரிசீவ் பண்ணுறோம். அதை ரிசீவ் பண்ணாமல் கேட்டுட்டு சும்மா இருந்தால் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்காது. அதுதான் இயேசு சாத்தானால் சோதிக்கப்படும் போது அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவார். அவன் பசியாக இருக்கிறதுனால நீ கல்களை நீர் அப்பமாக்கி சாப்பிடணும்னு சொல்லும்போது, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தை தான் 1 சங்கீதம் 1 முதல் 3 வரை. அதை ஆமேன் அப்படின்னு நம்ம அங்கீகரிக்க வேண்டும். அதுதான் ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு மீட்டிங்கிலும்
ஒரு வசனத்தை சொல்லும்போது ஆமேன் சொல்லுங்கள் ஆமேன் சொல்லுங்கன்னா அதை சும்மா ஒரு சொல்லுகிறதுக்காக சொல்லுகிறாங்களே தவிர புரிந்து அந்த வார்த்தை தேவனோட வார்த்தை நமக்கு ஆவியாய் ஜீவனாய் மாறி நம்மை மாற்றும் என்ற விசுவாசத்தோடு கேட்கறது தான் அம்மீனா ஆமேன். அதுதான் அம்மீனா, அதுதான் விசுவாசம். இனி நம்ம வார்த்தையை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது அது நமக்கு புரியும் போது அப்படியே ஆமேன் என்று சொல்லி அதை அங்கீகரிக்கும் போது விசுவாசமாய் நம்ம அங்கீகரிக்கிறோம், அது கிரியை செய்யும். இனி தயவுசெய்து எங்கே தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் அதை அங்கீகரிங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது நமக்கு ஆவியாய் ஜீவனாய் மாறும். அதுதான் நமக்கு ஆண்டவர் சொன்ன பிழைப்பு. தேவனுடைய வார்த்தையினால் ஜீவிப்போம், பிழைப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.